அப்போ தான் அது பதிவாகும், இல்லைன்னா பதிவாகாது. இது சட்டசபை நிகழ்ச்சி மாதிரி. ஆனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன். போன வருஷம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. வாராகி அம்மனோட இந்த 9 நாள் நிகழ்ச்சி நடக்கு அப்படின்ட்டு. அப்போது அதில் லிஸ்ட் அவுட் பார்க்கும்போது டிஏவி ஸ்கூலில் வந்துட்டு டாய்ஸ் வந்திருந்து, பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்துட்டு 2 ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் சர்மா சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் கோயிலில் தானே இருக்கீங்க, நம்ம வந்து இசை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கேட்கலாமே அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்டதுக்கு, சரி ஓகே கேட்டு பார்க்குறேன் அப்படின்னாரு. 3வது வருஷம் கேட்டதுக்கு போன வருஷம் கிடச்சிது. அதுக்கு வந்து நாங்கள் நிகழ்ச்சி பண்ணோம். குருஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னாங்க, அம்மனை முழுமையாக யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு கை மேலே பலன்னாங்க. உண்மை எப்படின்னா, வாலண்டரியாக நான் வேணும்னு கேட்டுட்டு ஃப்ரீயாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டாக 1 மந்தில் எனக்கு இசையமைப்பாளருன்ற ஒரு தகுதி இந்த வாராகி மூலிமா வந்துட்டு எனக்கு வந்து அந்த கேசட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்போது மாதிரி குருஜிக்கிட்ட போகிறது பேசுறது இப்படி தான் இருந்தோம். அதே விஷயம் இப்போ நடந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்டு செட் பண்ணியாச்சு, நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணல. ஆமாம், நான் நினச்சோம் போன வருஷம் எங்களை கலந்துக்காமல் நம்ம சர்மா வந்துட்டு நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தொகை தரீங்க, அது இனிமேல் தர வேண்டாம், நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு போன வருஷம் சொன்னார். சரி ஓகே, சாமிக்காக இனிமேல் நம்ம தனிப்பட்ட முறையில் இசை நிகழ்ச்சி பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து கோயிலுக்காக வச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சி செட் பண்ணோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு செட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்து ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. இதில் பங்கு குருஜிக்கு தான். ஏன் சொல்கிறேன்னா, வாராகி நம்பினா கைவிட மாட்டாங்க. இது வானம்பாடிகள் இசை நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்க குழுவில் வந்துட்டு நான் இணைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா சசி சர்மா தான் இது வந்து மெயின் பார்ட்னரு. இந்த ஒரு குழுவில் வந்து நானும் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவங்க கூட சேர்ந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் சேர்ந்துட்டு நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு. அம்மனோட அருள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இன்னும் வரணுன்றது ஆசைப்படுறோம். உங்களோட ஆசையும் இருந்தால் நாங்கள் நல்லா வருவோன்ற என்னோட முழுமையான நம்பிக்கை. நன்றி, வணக்கம். வாங்கிக்கிங்க. இணைந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் போனீங்கன்னா எப்படி? இணைஞ்சே இருங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் கீதாஸ்ரீ அவர்களுக்கு திருமதி உஷா முருகப்பன் அவர்களை நினைவு பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது இந்த அம்மாவுக்கு ஜாக்பாட். பேர் சொல்லுப்பா. கீபோர்டு வாசித்த கிஷோர். கிட்டார் வாசித்த அண்ணன் குமார் அண்ணா அவர்கள். அங்கே வச்சுருந்தா எப்படி? சரி சரி, ரைட், ஓகே. அப்புறம் பேடு வாசித்த கிரி சார். நான் கிரி சாரை பற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு. சீக்கிரம். அவர் ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி டேட்டு கொடுக்கும்போது, இல்லை எனக்கு இன்றைக்கி டேட் இருக்குது, வேறு ஒரு ப்ரோக்ராம் போகிறேன், நான் முடிஞ்சால் வரேன், இல்லைனாக்கா நான் வேறு யாராவது அனுப்புகிறேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பேடு பொறுத்த வரைக்கும் என் பொறுப்பு அப்படின்னாரு. நான் மத்தியானம் 4 மணிக்கு பேசணுமா, 4 மணிக்கு பேசும்போது கூட உங்களுக்கு பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வெளியில் போகிறேன், இன்னொருத்தர் யாரோ வருவாங்கன்னாரு. ஆனால் அந்த இன்னொருத்தர் யாருன்றதும் கிரிட்டாக
ரொம்ப நன்றி கிரி சார்.